அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நாம் மத்திய கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக காசா மற்றும் ஈரான் பகுதிகளில் நடைபெற்று வரும் போரும் அத்தோடு பதற்றமான சூழ்நிலையையும் பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 123 நாட்கள் கடந்த நிலையில் காசாவில் குறைந்தது 524 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அக்டோபர் 7, 2023 முதல் இன்று வரை காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71,769 கடந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை காசா எகிப்து எல்லையில் உள்ள ரஃபா எல்லை சாவடி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. ஆனால் அல் ஜசீராவின் செய்தியாளர் ஹனி மஹ்மூத் தெரிவித்ததன்படி இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தற்போது தினமும் 150 பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆனால் 50 பேர் மட்டுமே உள்ளே திரும்ப அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த வேறுபாடு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவை காலியாக்கும் நோக்கில் மக்களின் வருகை மற்றும் புறப்படுதலை கட்டுப்படுத்துகின்றது இஸ்ரேல் என்பதே மக்களின் கவலை. மிக முக்கியமாக மனிதாபிமான உதவி வாகனங்கள், எய்ட் ட்ரக்ஸ் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. எல்லையின் மறுபுறம் நிற்கும் உதவி பொருட்கள் காசாவுக்குள் வர முடியாத நிலையில் உள்ளன. சனிக்கிழமை மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் 6 குழந்தைகளும் அடங்குவர். கான் யூனுஸ் நகரில் உள்ள அகதி முகாமில் நடந்த வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வடக்கு காசாவில் உள்ள காவல் நிலையம் ஒன்றும் தாக்குதலுக்கு உள்ளானது. இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் ஆயுத களஞ்சியங்களை இலக்காக்கி தாக்குவதாக கூறியுள்ளது. காசாவில் உயிரிழந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இறந்தவர்களுக்கும் அமைதி இல்லை. இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை தேடும் பெயரில் இஸ்ரேல் இராணுவம் பல கல்லறைகளை தோண்டி சேதப்படுத்தியுள்ளது. காசா மத விவகார அமைச்சகம் தெரிவித்ததன்படி அங்குள்ள கல்லறைகளில் 62 கல்லறைகளில் 52 கல்லறைகள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அழிக்கப்பட்டுள்ளன. பல்பாட்டி கல்லறை போன்ற இடங்களில் பலஸ்தீன குடும்பங்கள் தங்கள் உறவினர்களை முறையாக புதைக்கக்கூட அனுமதியில்லை. மஞ்சள் கோடு என அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கல்லறைகளுக்கு செல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் காசாவில் மக்கள் தங்கள் இறந்தவர்களுக்கு கூட மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. காசாவை பொறுத்தவரை உயிரிழந்தவர்களுக்கும் சரி, உயிருடன் இருப்பவர்களுக்கும் சரி, அமைதியில்லை. அங்கு மனித மரியாதை, மனிதாபிமானம் என்பன மண்ணில் புதைக்கப்பட்டுள்ள நிலைதான் காணப்படுகின்றது. இப்பொழுது நாம் ஈரான் சம்பந்தமான இன்றைய செய்திகளை பார்ப்போம். ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரம், பிராந்திய போர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதட்டம் தொடர்ந்த நிலையில் இரு நாடுகளும் தங்களது இராணுவ பலத்தை அங்கு நிலைநிறுத்தி வருகின்றன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் அது முழு பிராந்திய போராக மாறும் என எச்சரித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு ஈரான் மக்கள் பயப்பட வேண்டாம் என்றும் அவர் கூறினார். முன்னரும் அமெரிக்கா அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன என்று கூறி மிரட்டியுள்ளது. அதில் போர் என்பதும் அடங்கும். இப்போது விமானப்படை கப்பல்களை அனுப்பியுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஆனால் ஈரான் மக்கள் இதனால் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் போரின் துவக்கக்காரர்கள் அல்ல. எவரையும் ஒடுக்கவோ தாக்கவோ விரும்பவில்லை. ஆனால் எங்கள் நாட்டை தாக்க முயற்சிப்பவர்களுக்கு கடுமையான பதில் கொடுக்கப்படும். இந்த முறை அமெரிக்கா போரை தொடங்கினால் அது முழு பிராந்திய போராக மாறும் என கமேனி கூறினார். இந்நிலையில் தூதுக்குழுக்களின் முயற்சிகள் தொடரும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் ஏற்ற ஒப்பந்தம் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கடுமையாக ஒடுக்குவதற்கு பதிலாக ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது குறித்து துருக்கியின் அங்காராவிலிருந்து இராணுவ ஆய்வாளர் யூசுப் அல் அஹ்வாத் கருத்து தெரிவித்தார். அவர் கூறுகையில், ஈரான் வெளிப்படையாக கடுமையான மொழியில் பேசினாலும் இறுதியில் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயாராகவே இருக்கும். ட்ரம்ப் மிகப்பெரிய கடற்படை கப்பல்களை ஈரான் எல்லைக்கு அனுப்பியுள்ள போதும் அதே நேரத்தில் ஈரானும்
ஆயுத பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. இது ஒரு புறம் இராணுவ அழுத்தம், மறுபுறம் தூதுக்குழுக்களின் முயற்சிகள் இரண்டும் ஒன்றாகவே நடைபெறுகின்றன. மேலும் துருக்கி வெளிவிவகார அமைச்சர் சமீப நாட்களில் ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் துருக்கி அதிபரும் ஈரான் அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். அடுத்ததாக ஹார்மூஸ் நீர்நிலையில் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலையை பற்றி பார்க்கலாம். ஹார்மூஸ் நீர்நிலை உலக எண்ணெய் வழித்தடம். ஈரான் நடத்தும் நேரடி இராணுவ பயிற்சிகள் முக்கியமாக ஹார்மூஸ் நீர்நிலையில் நடைபெறுவது உலக அளவில் கவலையளிக்கின்றது. இந்த குறுகிய கடல் வழித்தடம் வழியாக உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. ஈரான் இந்த நீர்நிலையை மூட முடியும் என மிரட்டியுள்ளது. இதனால் அமெரிக்க கடற்படை அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் கடலில் கன்னி வெடிகளை பயன்படுத்தும் திறன் கொண்டதனால் அமெரிக்க கப்பல்களின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஈரானிடம் இந்த பகுதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட சிறிய தாக்குதல் நடத்தும் படகுகள் உள்ளன என்றும் அவை அமெரிக்க கப்பல்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் இருப்பு அழியாது, ஆனால் அதன் பாதுகாப்பு அபாயத்தில் உள்ளது என யூசுப் அல் அஹ்வாத் கூறினார். இவ்வாறு ஈரான் அமெரிக்க மோதல் ஒரு புறம் போர் அச்சுறுத்தல்களுடன் மறுபுறம் பேச்சுவார்த்தை முயற்சிகளுடனும் மத்திய கிழக்கில் கடும் பதற்றத்தை உருவாக்கி வருகின்றது.